உலகெங்கும் நிறைந்திருக்கும் தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் எமது மனமார்ந்த வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் அந்தியூர் சுதாகர், பாரம்பரிய முறை ஜோதிட ஆராய்ச்சியாளர். இன்றைக்கி நாம் பார்க்கக்கூடிய தலைப்பை பார்த்திங்கன்னா, மேஷராசி அன்பர்களுக்கு செப்டம்பர் மாதத்தில் நடக்கக்கூடிய கிரக பெயர்ச்சிகளும் அதனால் அடையக்கூடிய நன்மைகளும் என்னன்றதை இந்த காணொளியில் தெளிவாக விவரமாக நம்ம பார்க்கலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை கொடுத்துக்குங்க. அப்போ தான் அடுத்தடுத்து காணொளிகள் உங்களை உடனடியாக வந்து அடையும். மேஷராசி அன்பர்களை பொறுத்தவரையிலும் இத்தனை நாட்களாக செவ்வாய் பகவான் 3ஆம் பாவத்தில் இருந்தார். ஒரு விதத்தில் துணிஞ்சு சில விஷயங்களில் இறங்கி செயல்பட்டிருந்தாலும் அதில் நிறைய பின்னடைவுகளை சந்திச்சிருப்பீங்க, மன உளைச்சலை அடைஞ்சிருப்பீங்க. குறிப்பாக உங்களுக்கு இனம் புரியாத பயத்தையும் பதட்டத்தையும் உண்டாக்கியிருக்கும். காரணம், 3ஆம் பாவத்தில் செவ்வாயும், அதோட சொல்ல வேண்டியதில் 7.5 சனி. 7.5 சனியை பற்றி புதுசாக சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. எப்போ அவர் அங்கே வந்தாரோ வீண் விரயங்கள், வீண் செலவுகள், தேவையில்லாமல் ஒரு சில வேலைகளை எடுத்துக்கிட்டு அதுக்காக அலைஞ்சிக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். உங்கள் வேலையை ப்ராப்பராக செய்ய முடியாமல் அலைச்சல் மட்டும்தான் எனக்கு மிச்சமாக இருக்குது. எவ்வளோ ரிஸ்க் எடுத்தாலும் மற்றவங்க வேலைக்குன்னு போனால் அழகாக முடியுது, என்னுடைய வேலை எனக்கு முடிய மாட்டேங்குது. இப்படி பலவிதமான ஒரு போராட்டத்தையும் தாண்டி சில ஏமாற்றங்கள். அந்த ஏமாற்றங்கள் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் விரல் உங்கள் கண்ணை குத்தினா எப்படி இருக்கும், உங்களுக்கு வேண்டியவங்களே உங்களை காயப்படுத்தினா எப்படி இருக்கும், உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடியவங்களும் உங்களை புரிஞ்சிக்காமல் அவங்க எடுக்கக்கூடிய சில முடிவுகளால் மன உளைச்சலுக்கு ஆளாக இருக்கீங்க. இந்த மன உளைச்சல் எல்லாத்தையும் தாண்டி நாம் இது எல்லாத்தையும் சரி பண்ணி ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக நோக்கி அடி எடுத்து வைக்கணுன்றது தான் மேஷராசி அன்பர்களுடைய எதிர்பார்ப்பு. இந்த எதிர்பார்ப்பையும் தாண்டி இங்கே இருக்கக்கூடிய பிரச்சனை என்னன்னு பார்த்தீங்கன்னா, நெருக்கடிகள். என்ன? பொருளாதார ரீதியில் வருமானத்தையும் தாண்டி செலவுகள் அதிகரித்தா மீண்டும் கடன் வாங்குகிற மாதிரி இருக்கும். இன்னும் சிலரது வாழ்க்கை எப்படி போயிட்டுருக்குன்னா, அந்த கடன் வாங்கிய பணத்திற்கு வட்டியை கட்டக்கூடிய அந்த வட்டி பணம் கூட இன்னொரு இடத்துல கடன் வாங்கி கட்டுற மாதிரியான ஒரு சில நிலைமைகளை சந்திக்கக்கூடிய நிலைக்கு ஆளாயிருக்கீங்க. சக ஊழியர்கள், உங்களோட வந்த நண்பர்கள், உங்களோட பிறந்தவங்க, உங்களுக்கு பின்னாடி வந்தவங்க எந்த டேலண்ட்டும் உங்களை கம்பேரிஷன் பண்ணாங்க இல்லைன்னு சொல்லலாம். அவங்க பார்த்தா கொஞ்சம் காலகட்டங்களிலிருந்து பெரிய லெவலில் சக்ஸஸ்ஃபுல்லாக கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அவங்க வாழ்க்கையை மிக வேகமாக வளர்ச்சியை நோக்கி பயணம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு இந்த நிலைக்கு காரணம் என்ன? இங்கே டேலண்ட் இருக்குது, திறமை இருக்குது, நல்ல மனசு இருக்குது. இன்றைக்கு வரைக்கும் கொடுத்த வேலையில் லாபத்தை விட அதோடைய ரிசல்ட்டு நல்லாயிருக்கும்னு நினச்சி செயல்பட்டவங்க தான் மேஷராசி அன்பர்கள். அப்பேற்பட்ட மேஷராசி அன்பர்களுக்கு எல்லா விதத்திலையும் தெளிவாக, எல்லா விதத்திலையும் கடினமான உழைப்போட, எல்லாத்துலேயும் செயல்பட்டும் கூட நாம் நினச்ச இலக்கை அடைய முடியாமல் நமக்கு பின்னாடி வரவங்க முன்னோக்கி போகிறத பார்க்கும்போது இனம் புரியாத ஒரு பயம், ஒரு மன அழுத்தம். இவ்வளோதானா, நம்ம டேலண்ட்டே எவ்வளோதானா, நம்ம திறமையே எவ்வளோதானன்ற அளவுக்கு பலவீனம் அடையக்கூடிய நிலைமை. இதில் பொருளாதார நெருக்கடி என்ன பண்ணிடுச்சுன்னா, உங்களுக்கு எதிரில் நின்று பேச தகுதி இல்லாதவங்க கூட உங்களை விமர்சனம் பண்ணிடுவாங்களோன்ற ஒரு பயத்தை உண்டாக்கிடுச்சு. அப்போ இந்த நிலையை எல்லாத்தையும் பார்க்கும்போது நாம் இந்த இடத்துல இந்த காலகட்டங்களில் ஏதாவது ஒரு வாய்ப்பு கிடைச்சா போதும், அந்த வாய்ப்பை பயன்படுத்தி பெரிய லெவலில் சக்ஸஸ்ஃபுல்லாக உண்டாக்கிடலாம் அப்படின்ற எதிர்பார்ப்பு இருக்கக்கூடிய மேஷராசி என்பவர்களுக்கு ஆகஸ்ட் மாதத்தில் மெயினாக பார்த்திங்கன்னா 2ஆம் தேதியே சுக்கிரன் நீச்சம் அடைஞ்ச சுக்கிரன். ஏன் இதை சொல்ல வரேன்னா, உங்களுக்கு 2ஆம் பாவாதிபதி தான் தனஸ்தானாதிபதி, 7ஆம் பாவாதிபதி தான் நட்பு, உங்களுடைய கிளைண்ட்டு, உங்களுடைய பந்தங்கள் சார்ந்த விஷயங்கள், உங்களுடைய மனைவி ப்ளஸ் மனைவிக்கு கணவன். அப்போது இந்த 7ஆம் இடம் தான் அந்த இடத்தை குறிக்கும். அப்போ அந்த இடம் 6ஆம் பாவத்தில் போய் நீச்சம் அடைஞ்சாச்சு போன மாதம். அப்போது கடந்த காலகட்டங்களில் இது உங்களுக்கு பெரிய லெவலில் ஒரு நெகட்டிவாக இருந்தது. ஒன்று. 2வது, ராசியினுடைய அதிபதி 3ஆம் பாவத்தில் போய் மறைஞ்சது உங்களுக்கு ஒரு சில விஷயங்களில் நீங்கள் என்ன முயற்சி எடுத்தாலும் அது தடையானதுக்கு காரணம் அதுதான். அப்போது
தனஸ்தானாதிபதியும் குடும்பஸ்தானாதிபதியுமாகப்பட்ட சுக்கிரனும் பார்த்திங்கன்னா நீச்சம் அடைஞ்சு 6ல் மறைஞ்சு நின்னார். இதனுடைய விளைவுகள் என்ன ஆயிடுச்சுன்னா, ஒன்று குடும்ப ரீதியில் பலவிதமான பிரச்சனைகள், சில இழப்புகளை சந்திக்கக்கூடிய நிலைமை, தனம் செல்வம் குடுக்கல் வாங்கல் ரீதியிலையும் பாதிப்புகளை சந்திச்சிருந்தீங்க. பொருளாதார ரீதியிலையும் ரொம்ப நெருக்கடிகளுக்கு ஆளாயிட்டீங்க. எங்கே நம்மளுடைய மதிப்பு மரியாதை அந்தஸ்தை கௌரவத்தை காப்பாற்ற முடியுமான்ற அளவுக்கு கணவன் மனைவிக்குள்ளே உண்டான ஒரு பந்தம் தேவையற்ற சில சிக்கல்களால் குழப்பங்களால் அந்த ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் உடையிற அளவுக்கு எல்லாமே சில பாதிப்புகள் நடந்திருக்கு. அதுலேயும் சிலரெல்லாம் டைவர்ஸ் வரைக்கும் போகக்கூடிய அளவுக்கு பிரச்சனைகள் ஸ்ட்ராங் ஆகிட்டு இருக்கு. அப்போது இது ஒரு புறம், உங்களுடைய கிளைண்ட்டை திருப்திப்படுத்த முடியல. அதே நேரத்தில் நட்பு ரீதியில் தேவையில்லாத குழப்பங்கள், குடுக்கல் வாங்கல் எங்கெல்லாம் உங்களுக்கு வரவு செலவு இருந்ததோ அதெல்லாம் பிரேக் ஆகிற மாதிரி, கேட்ட நேரத்தில் கேட்ட இடத்துல கிடைக்காதது. அப்போது இந்த இரு கிரகங்களுடைய தாக்கம் இவ்வளோ பெரிய பாதிப்பு. இதோட 7 சனி சேர்ந்தால் எப்படி இருக்கும், அது ஆட்டி படைச்சிடும். அப்போது இங்கே இந்த மாதத்தில் மிகப்பெரிய டாப் லெவலில் உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகக்கூடிய விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய தனஸ்தானாதிபதி உங்களுக்கு பார்த்திங்கன்னா 7ஆம் பாவத்துக்கு வரார். அப்போது 7ஆம் பாவத்தில் ஆட்சி நிலையில் இருக்க போகிறார், ஆட்சி பெற போகிறார், சொந்த வீட்டில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இந்த மாதம் பூரா இருக்க போகிறாரு. இது சுக்கிரன் பெரிய லெவலில் உங்களுடைய தனம் செல்வம் செல்வாக்கு, கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியல, சொன்ன டயத்துக்கு பணம் கொடுக்க முடியல, கொடுத்த பணம் கைவந்து சேரலை அப்படின்னு நினச்ச மேசராசி என்பவர்களுக்கு சுக்கிரனால் மிகப்பெரிய பலம் கிடைக்க போகுது. சில நட்புகளால் உயர்தர மேன்மைகள் அடைய போகிறீங்க. எந்த நட்புகளால் மனக்கலக்கம் அடைஞ்சிங்களோ, யாரால் சில ஏமாற்றங்களை சந்திச்சிங்களோ, அது அப்படியே உங்களுக்கு எதிர்மறைவாக மாறி உங்களுக்கு பாசிட்டிவாக சில விஷயங்கள் நடக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்க போகுது. கேட்ட இடத்துல பணம் வரலைன்னு நினச்சவங்களுக்கு அந்த பணம் சேரக்கூடிய ஒரு காலமாக இது மாறப்போகுது. அதுலேயும் குறிப்பாக மேஷராசி அன்பர்களுக்கு கணவன் மனைவி ஒற்றுமை பலம் பெறப்போகுது. பிரிஞ்சவங்க இணைய போகிறீங்க. இந்த 7ஆம் இடத்துல இன்னொரு விஷயம் இருக்குது. உங்களுக்கு பிடிச்சவங்க நீண்ட நாளாக இவங்க தான் வாழ்க்கை, இவங்க தான் எல்லாமே, நமக்குரியவங்க, நமக்கு வேண்டியவங்க, நமக்கு ஒரு நல்ல நட்பு நினச்சிங்க இல்லையா, அந்த நட்பு பிரிஞ்சவங்க மீண்டும் இணையக்கூடிய ஒரு நல்ல காலமாக இது இருக்க போகுது. அதே நேரத்தில் குடும்பம் 2ஆம் அதிபதி சுக்கிரனும் 7 ஆட்சி நிலையில் இருக்கும்போது உங்களுக்கு பார்த்திங்கன்னா குடும்ப ரீதியில் இருக்கக்கூடிய மனக்கவலைகள் தீரப்போகுது. குடும்ப ரீதியில் பிள்ளைகள் உங்களுடைய பேச்சை மீறி நடந்த சில அந்த இழப்புகள், பிள்ளைகளுக்கு நடந்த அந்த இழப்புகளை சரி செய்யக்கூடிய ஒரு அருமையான காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்க போகுது. அப்போது பிரச்சனைகள் சால்வ் ஆக போகுது. உங்களை எல்லாரும் புரிஞ்சிக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்க போகுது. அதே நேரத்தில் நீங்கள் நினச்சதை முடிக்கக்கூடிய ஒரு காலமாகவும் இது இருக்கும். ஏன்னா 3ஆம் இடத்துல இருக்கக்கூடிய செவ்வாய் 4ஆம் இடத்துக்கு வரார். அப்போ இந்த இடத்துல என்ன நடக்கும்னா, வீடு மண் மனை பூமி சம்மந்தப்பட்ட விஷயங்களில் மிகப்பெரிய மேன்மைகள் அடைவீங்க. வீடு கட்டி லோன் போட்டு அந்த லோனை கட்ட முடியாமல் அது சில பிரச்சனைகளாக மாறிடுச்சுன்னு நினைக்கிறவங்க கூட அந்த பிரச்சனை ரிலீஃப் ஆகக்கூடிய ஒரு காலம். அதே நேரத்தில் சொந்தம் பந்தம் உங்களுடைய அண்ணன் சகோதரர் பங்காளிகள் ரீதியிலையோ பூர்வ புண்ணிய ரீதியில் இருக்கக்கூடிய சொத்துக்களில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீர்வுக்கு வந்துடும். உங்களுக்கு வர வேண்டிய ப்ராப்பர்ட்டி உங்களை சேரக்கூடிய ஒரு காலமாக இருக்கும். நீங்கள் ரியல் எஸ்டேட் பண்ணக்கூடியவங்களாக இருந்தால் இந்த செவ்வாய் இந்த இடத்துக்கு வர்றதுனால உங்களுக்கு என்ன ஆகுனா, அந்த பூமி சம்மந்தப்பட்ட அந்த ரியல் எஸ்டேட் ரொம்ப டவுனாக நமக்கு எதுவுமே என்ன ரிஸ்க் எடுத்தாலும் அதில் எந்தவித எஃபர்ட்டும் இல்லையேன்ற ஒரு வருத்தம் உங்களுக்குள்ளே இருக்கும். அதுக்கு ஒரு நல்ல இந்த இடத்துல கிளாரிட்டி கிடைக்க போகுது. மேலும் பார்த்திங்கன்னா இந்த செவ்வாய் அந்த இடத்துல வரும் பொழுது சில இடங்களில் நீங்கள் போல்டாக பேச போகிறீங்க. தொழில் ரீதியில் வேலை ரீதியில் பெரிய லெவலில் ஒரு திருப்பங்களை உண்டாக்க போகிறீங்க. குறிப்பாக வேலையில் ப்ரொமோஷனுக்குரிய வாய்ப்புகள் மேஷராசி என்பவர்களுக்கு கிடைக்கும். ஆல்ரெடி நீங்கள் டெம்பரவரியாக இருக்கீங்கன்னா பர்மனெண்டடான ஒரு சான்ஸ் இந்த இடத்துல உங்களுக்கு கனெக்ட் ஆகிடும். இது ஒரு நல்ல ஒரு அருமையான காலகட்டம். ஆல்ரெடி எனக்கு செய்கிற வேலையிலேயே குழப்பங்கள் உருவாயிடுச்சிங்க. அந்த வேலையில் எனக்கு எங்கே வேலையே போயிடுமோன்ற அளவுக்கெல்லாம் சில சிக்கல்கள் இருக்குது. அந்த சிக்கல்கள் தீருமானா கண்டிப்பாக இப்போ மூவ் பண்ணுங்க. அது ஒரு நல்ல ஒரு கிளாரிட்டிக்கு வந்துடும். ஏன் இவ்வளோ ஸ்ட்ராங்காக சொல்கிறேன்னா, டாக்குமெண்ட் சம்மந்தப்பட்ட புதன் பகவான் 6ஆம் வீட்டில் உச்சம் ப்ளஸ் ஆட்சி நிலை 7ஆம் தேதியே அடைய போகிறார்.
7ஆம் தேதியே அவர் அந்த இடத்துக்கு வந்துடுவார். 17ஆம் தேதி தான் பார்த்தீங்கன்னா செவ்வாய் பகவான் 4ஆம் பாவத்துக்கு வந்துடுவார். அப்போ 7ஆம் தேதியே உங்களுக்கு இருக்கக்கூடிய டாக்குமெண்ட் பிரச்சனை எதுவாக இருந்தாலும் சரி செய்யக்கூடிய ஒரு காலமாக மாறிடும். அது 17ஆம் தேதிக்கு மேலே பெரிய லெவலில் உங்களுக்கு கனெக்ட் ஆகிடும். அதே நேரத்தில் வழக்கு, கோர்ட்டு பிரச்சனை இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நீண்ட நாளாக நடந்துக்கிட்டு இருக்குது. செய்யாத தப்புக்கு பாதிப்படையக்கூடிய நிலைமை மேஷராசி என்பவர்களுக்கு உருவாயிடுச்சிங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக அந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வுகள் கிடைக்கக்கூடிய ஒரு காலமாக இது இருக்க போகுது. 6ஆம் பாவம் புதன் இல்லையா, கடன் சுமைகள் தீரக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். அதற்குண்டான வழிகளை சரி பண்ணக்கூடிய ஒரு நல்ல ஒரு காலகட்டமாக இது இருக்க போகுது. நோய் நொடிகள் 6ஆம் பாவம் பலம் பெறும் பொழுது, அந்த இடத்திற்கு அதிபதி உச்சம் பெறும் பொழுது உங்களுக்கு என்ன நடக்க போகுதுன்னா, பெரிய லெவலில் இருக்கக்கூடிய உபாதைகள், உடல் உபாதைகள் உங்களை விட்டு விலகும். நீண்ட நாள் மருத்துவ செலவுகள், மருத்துவ பாதிப்புகள் ரீதியில் இருந்து ட்ரீட்மெண்ட் எடுக்கிற எந்த ஒரு பிரச்சனையும் எனக்கு வந்து சால்வ் ஆகலை நினச்சிங்கன்னா அது இந்த இடத்துல சால்வ் ஆகிடும். சிலருக்கு குறிப்பாக வந்து சொல்லணும்னா கழுத்துக்கு கீழே அடிவயதுக்கு மேலே சில பிரச்சனைகள் இருக்கும். இந்த பிரச்சனைகளால் நிறைய பாதிப்புகளும், இதனால் ரொம்ப உங்களுடைய சராசரி வாழ்க்கை வாழ முடியாத அளவுக்கு, உங்கள் வேலையை சரியாக செய்ய முடியாத அளவுக்கு தேவையற்ற பாதிப்புகள் கொடுத்துக்கிட்டே இருந்திருக்கும். இதனால் சிலருக்கு அறுவை சிகிச்சை செய்யக்கூடிய பாதிப்புகள் இருக்குதுன்னு சொல்லியிருக்கலாம். ஆனால் அதை செய்யலாமா செய்யக்கூடாதுன்ற குழப்பம் கூட உங்களுக்கு இருந்திருக்கலாம். கண்டிப்பாக இது எல்லாத்துக்கும் ஒரு நல்ல ஒரு அருமையான தீர்வுகள் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு உண்டான காலகட்டமாக இது இருக்கும். அதே நேரத்தில் சிலருக்கு இந்த பாதிப்புகள் ஆட்டோமேட்டிக்காகவே விலகிறதுக்கு உண்டான காலமாகவும் இது இருக்க போகுது. மேலும் பார்த்திங்கன்னா மேசராசி அன்பர்களுக்கு சுபகாரிய சுப நிகழ்வுகள் நடக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்கும். ஏன் இவ்வளோ ஸ்ட்ராங்காக சொல்கிறேன்னா, 5ஆம் இடத்துல 17ஆம் தேதி வரைக்கும் 16ஆம் தேதி வரைக்கும் சூரியன் ஆட்சி நிலையில் இருக்க போகிறார். 5ஆம் இடம்ன்றது ஆசைகள், அதிர்ஷ்டங்கள், அதே நேரத்தில் நினச்சதை முடிக்கிறது. அந்த இடம் பலம் பெற்றதுனால 100% உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய நீண்ட நாள் கனவு நிறைவேறும். குறிப்பாக நீண்ட நாளாக வயது மீறியும் திருமணமாகலையும் நினச்சவங்க, அவங்களுக்கு வயதுக்குரிய அருமையான அற்புதமான வாழ்க்கை துணை அமையும். டைரெக்டாக 5இல் இருக்கக்கூடிய சூரியன் பார்த்திங்கன்னா லாபஸ்தானத்தை பார்க்குறாரு. அப்போது கண்டிப்பாக சொல்கிறேன், ஏற்கனவே டைவர்ஸ் ஆகி மறுமணத்திற்குண்டான முயற்சிகள் எடுக்கக்கூடியவங்களுக்கு இப்போ மறுமணத்திற்குண்டான அருமையான காலகட்டமாக இது இருக்கும். மேலும் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல குரு உச்சத்தில் இருக்கிறாரு. 4ஆம் பாவத்தில் உச்ச குரு உங்களுக்கு 10ஆம் இடத்தை பார்க்குறதுனால தொழில் ரீதியில் உச்சகட்ட வளர்ச்சி அடையக்கூடிய காலம் மேஷராசி என்பவர்களுக்கு இருக்க போகுது. ஏன்னா நிறைய விரயங்களை சந்திச்சுட்டு இருக்கிறீங்க, உழைக்கிறீங்க, பாடுபடுறீங்க, உங்களோடு இருக்கக்கூடியவங்க வளர்ச்சி அடைகிறாங்க, நீங்கள் நிறைய பாதிப்புகளை சந்திச்சுட்டு இருக்கிறீங்க. கண்டிப்பாக சொல்கிறேன், இந்த மாதம் உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய அளவுக்கு உங்களுக்கு நிறைய ஆர்டர்கள் குவியும். அதே நேரத்தில் வெளிநாடு வரைக்குமே பெரிய லெவலில் சில வாய்ப்புகளை எடுத்து செயல்படுத்துவீங்க. அதே நேரத்தில் வந்து டிரான்ஸ்போர்ட் சம்மந்தப்பட்ட துறை எல்லாமே உங்களுக்கு பெரிய லெவலில் பலம் பெற போகுது. சினிமா துறையில் இருக்கிறவங்களுக்கு மாபெரும் மாற்றங்கள் பிறக்க போகுது. அதுலேயும் குறிப்பாக சொல்லணுன்னா டெக்ஸ்டைல்ஸ், என்ஜினியரிங், அழகு சாதனம் சம்மந்தப்பட்ட ஜவுளி, அதாவது உங்களுடைய அந்த ஜவுளி வியாபாரத்திலிருந்து ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா ஃபேன்சி ஸ்டோர் சம்மந்தப்பட்ட ரீதியில் இருக்கக்கூடியவங்க வரைக்குமே ஒரு நல்ல ரிசல்ட்டை பார்க்கக்கூடிய ஒரு காலகட்டம். குரு உச்சத்தில் இருக்கிறதுனால எஜுகேஷன் துறை டாப் லெவலில் இருக்க போகுது. கல்வித்துறை, கல்வி ரீதியில் இருக்கக்கூடியவங்களுக்கு மிகப்பெரிய பலம் பெறப்போகுது. ஆக மொத்தத்தில் மேஷராசி என்பவர்களுக்குரிய அருமையான காலகட்டம். குடும்ப ரீதியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளும் குழப்பங்களும் தீரக்கூடிய ஒரு காலகட்டம். உங்களுக்கு புது உறவுகள் தேடி வரக்கூடிய ஒரு நல்ல காலகட்டமாக இது இருக்க போகுது. முயற்சிகளை பலப்படுத்துங்க, பெரிய லெவலில் சக்ஸஸ்ஃபுல் அடைவீங்க. நான் சொன்ன பலன்கள் கோச்சார ரீதியில் சொல்லியிருக்கிறேன். உங்கள் ஜனன ஜாதகத்தை பார்த்து எந்த ஒரு முடிவு எடுக்கிறது நல்லது. திசா புத்திகள் எந்த அளவுக்கு உங்களுக்கு பாசிட்டிவாக இருக்குது, சர்வாஷ்ட வர்க்க பரலில் இந்த குரு ப்ளஸ் சனி, சுக்கிரன் இவங்க எந்த அளவுக்கு பலமாக இருக்கிறாங்க, அவங்க எத்தனை பரல்களோடு இருக்கிறாங்க, அந்த பரல்கள் 3க்கு மேலே 4, 5, 6, 7 இருந்துட்டு ஜாக்பாட் அடித்த மாதிரி. அதனால் ஜனன ஜாதகத்தை பார்த்து ஒரு முடிவு எடுக்கிறது மிக மிக உத்தமம். அதே நேரத்தில் வந்து நீண்ட நாளாக ஒரே பிரச்சனையை சந்திச்சுட்டு இருக்கிறீங்கன்னா ஏதோ ஒரு கிரக பாதிப்பு இந்த ஜாதகத்தில் இருக்கலாம். அது சுக்கிரனோ, குருவோ, சூரியனோ யாராவது ஒருத்தர் கெட்டிருக்கலாம். அது என்னன்றதை பார்த்து அதுக்கு உண்டான ரூட்டில் இறங்கும்போது உங்களுக்கு பெரிய லெவலில் திருப்பங்கள் கிடைக்க ஆரம்பிச்சிடும். அப்படி ஜாதகத்தை பார்த்து விவரமாக பல விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கக்கூடிய காண்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்து வாட்ஸ்அப் மூலமாக உங்களுடைய ஜாதகத்தை அனுப்பி தெளிவாக விவரமாக கேட்டு தெரிஞ்சு அதை சார்ந்த முயற்சிகளை முடிவுகள் எடுங்க. அது உங்களுடைய வாழ்க்கையை மிக மிக மேன்மைகளை உண்டாக்கிடும்.
உங்களுடைய வாழ்க்கை வளமாக அமைந்திட எமது மனமார்ந்த வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திக்கலாம்.